வேறு மாநிலத்தை சேர்ந்த மருமகள்கள் ஒரு பக்கம் இருக்காங்க, நம்ம உள்ளூர் மாமியார்கள் ஒரு பக்கம் இருக்காங்க. சேக்கரம் கொடுத்து இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கங்க. பாஸ் நல்லா இருக்கீங்களா? அப்பா என்ன வேலை பாக்குறாரு? எனக்கு என்னன்னா இது எந்த மாநிலம் இந்த பொண்ணு அப்படிங்கிறது குழப்பமாக இருக்கிறது. How are you? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கேனா? வாங்க மாமி, நல்லா இருக்கேனா? நன்னா இருக்கேன். என்னப்பா எடுத்தோனே பக்குனே தமிழ்லாம் பேசுறீங்க? கொஞ்சம் கொஞ்சம் பேசுறேன். எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் பேசுறேன். நீங்க எந்த ஊரு? நான் ஜெர்மனி இருந்து வந்தேன். எப்படி தமிழ் இவ்வளவு பேசுறீங்க? இதுக்கு வேற வழக்கம் கேக்குறானே. 3 வருஷம் எங்க பாண்டிச்சேரியில கொஞ்சம் வேலை பார்த்துட்டு கட்டிட்டேன். கொஞ்சம் பேசுன்னு சொல்லிட்டு நல்லா பேசுறீங்களேமா? சூப்பர். நல்லா இருக்கல? நான் இது வெளிநாட்டுல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், தாய்லாந்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ இவங்களை சந்திச்சேன். What's your problem? நோ மேரேஜ். அவங்க ஊர்ல படிச்சு முடிச்சுட்டு 1 வருஷம் உலகம் சுத்திட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து வேலை பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. அந்த மாதிரி அவங்க உலகம் சுத்தத்துக்கு வந்தப்போ நான் அவங்கள சந்திச்சேன். ரொம்ப பிடிச்சு போச்சு அவங்களுக்கு நம்ம ஊரு. அப்படியா? ஏன் தமிழ்நாடு ரொம்ப பிடிச்சு போச்சு? நிறைய திங்ஸ் இருக்கு. எனக்கு அந்த ரிலேஷன் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் கல்ச்சர் கலாச்சாரம் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சாப்பிடவும் ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. இவரே எப்படி பிடிச்சது? அவங்க ரொம்ப ஸ்பெஷலா இருக்காங்க, ரொம்ப கியூட்டா இருக்காங்கல்ல. காதலுக்கு வெயிட் பண்றதே ஒரு சுகமான விஷயம் தானே. நீங்க தான் இருக்கீங்களே பாருங்க, இதுக்கு தான் வெளிநாட்டுல பொண்ணு கட்டணுங்கிறது. எல்லா வண்டியா அமுக்குடா ஆவன. சரி, யார் ப்ரப்போஸ் பண்ணா? நான் மைண்ட்ல ப்ரப்போஸ் பண்ணேன். ஆனா அவங்க சொன்னாங்க. அவர் தான் சொன்னாப்ல. Do you want to marry me? ஓகே, ஐயோ நான் தாலி கொண்டு வரல. நான் என்ன பண்ணுவேன்? சோ எவ்வளவு நாள் நீங்க மீட் பண்ணீங்க? 5 வருஷம் ஆச்சுல. கல்யாணம் 5 வருஷம் ஆச்சா? இல்ல, கல்யாணம் இந்த ஜனவரி ஆச்சு. ஓஹோ. ஆமா. ஆனா சொல்றது கூட 5 இயர்ஸ்னு கூட சொல்லாங்க. இந்த பொண்ணு 5 வருஷம்ங்குது. சூப்பர். உங்களுக்கு ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா? அந்த பாட்டை நான் இவரை பாட சொல்றேன். பாடுங்க. பாடணும். பாடுங்க. பாடு, பாடி தொலையும். ஜெர்மனியன் செந்தேன் மலரே. அடுத்த லைன் தெரியல, அப்புறட்டா கட் பண்ணு. அதே இடத்துல சுத்தாத. இந்த பாட்டையே பாடாம லவ் பண்ணிருக்கேன் நீ. என்ன ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க அது தமிழ் அழகா பேசுறது. ரொம்ப சந்தோஷப்பா. முத கேள்வி ஒண்ணு கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் தான் நான் வந்து இந்த ஸ்டேட்ல இருக்க இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ண போறேன். இல்ல காதலிக்கிறேன்னு உங்க பையன் சொன்னப்ப எப்படி இருந்துச்சு? இவங்கள்ட்ட கொடுங்க. கஷ்டமா இருந்தது. எனக்கே மனசு கஷ்டமா இருக்கு. டேய், கஷ்டமா இருந்தா அப்படி ஒரு ஓரம் உட்காந்து கஷ்டப்படு. என்ன கஷ்டமா இருந்துச்சு? ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போறாங்க, பாஷை வேற ப்ராப்ளம். எந்த ஊர் மருமக? எந்த எந்த கேரளா சார், சாலக்குடிக்கு பக்கம் ஊரு. இனி எந்த மதர் டங் மலையாளம், எந்த ஸ்டேட் கேரளா. எல்லாரும் பயமுறுத்துனாங்க சார். கேரளாக்கு போனா பசங்களை ஏதோ பண்ணிடுவாங்க, பசங்க உங்களை பையனை ஏதோ பண்ணிடுவாங்க, என்னடா வேண்டாம் அப்படின்னு எல்லாம் பயமுறுத்துனாங்க சார். ஆனா எங்க பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கூட்டி அந்த காட்டினாரா மருமகளை கல்யாணத்துக்கு முன்னால இதான் பொண்ணு அப்படின்னு? என் பையன் சொல்லல. இல்லைங்க, இல்ல. போன் பண்ணாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. என்ன நான் சத்தம் போட்டு விட்டுட்டேன். ஏமா நீ இப்படி பண்ற? உனக்கு அப்ப கேட்ட அந்த அம்மா பேக்ரவுண்ட் கேட்டா, அப்பா துபாயில இருக்காரு, அம்மா தங்கச்சி இருக்காங்க. துபாயில எங்க இருந்தீங்க? ஆமா, நீ எந்த கம்பெனில வேலை பார்த்த? நான் கேக்குறான் கம்பெனில வேலை பார்த்தேன். அந்த பொண்ணு தான் உங்க பையனை காதலிக்கிறேனே போன் பண்ணாங்களா? ஆமா ஆமா, எவ்வளவு வாட்டி வெயிட் பண்றது சார். நினைச்சதை விட ஃபாஸ்டா இருக்கான். சொல்லுவார் பார்த்தனா இங்க இந்த பக்கம் எனக்கு எங்க அப்பா அம்மா மாப்பிள்ளை தேட ஆரம்பிச்சிட்டாரு. சரி சரி, அப்புறம் என்னாச்சு? நான் சொல்லிட்டேன் எங்க அம்மா கிட்ட, நீ அப்பா கிட்ட நீ சொல்லிடுங்க, உங்க அம்மா கிட்ட நான் சொல்லிடுறேன், டீல் வச்சுக்கலாம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? அட நல்லா. நான் என்ன பண்ணேன், சரி மொபைல்ல இருந்து நம்பர் எடுத்துட்டு நான் எங்க நீங்களே மாமியார் அடிச்சிட்டீங்க? அடிச்சுட்டு திட்டு வாங்கிட்டு தான் வச்சேன். உங்க அப்பா அம்மா உன்னை படிக்கிறதுக்கு தானே அமுச்சு விட்டுருக்காங்க, நம்பிட்டு தானே அமுச்சு விட்டுருக்காங்க, இப்படி எல்லாம் உங்க பண்ணலாம் பையனை அறிகிட்டவனே பரதேசி போல. டேய் பேசாரா, குறுக்க பேசாரா. உங்க பையனை எதுக்கு கட்டி போட்டீங்க? இல்ல எனக்கு புரியல. இப்போ உங்க பையனை எதுக்கு கட்டி போட்டீங்க? அப்ப இல்ல புரியல சார். நம்ம பையன் நம்ம ஊர்ல இருக்கான், உன்னை ஸ்டேட் விட்டு அனுப்பிச்சிருக்காங்க இல்லீங்களா? டேய் இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபேலா வாசிப்பீங்க. திட்டுறதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? கம்முனு தான் இருந்தோம். ஃபர்ஸ்ட் எல்லாம் கம்முனு தானே இருக்கணும். ஃபர்ஸ்ட்லாம் கம்முனு தானே இருக்கணும். முதலாளி இதுல ஏதோ உள்குத்து இருக்கிற மாதிரி தெரியுது. உள் குத்தம் வெளி குத்தம் எந்த குத்தானாலும் சந்திக்க தயாரா இருக்கடா. ஆனா உங்க பையன் ரொம்ப தெரியுங்க. லவ் மட்டும் தான் அவன் பண்ணிருக்கான். மீதி அவ்வளவு வேலையும் உங்க மருமகள்ட்ட எங்க கொடுத்துட்டான். மருமக கிட்ட கொடுத்து தெளிவா இருக்காயா. நம்ம சுத்த வெங்கம் பையில அவ்வளவு இருக்கும். எல்லாம் நாங்க வந்து மும்பைல தான் இருந்தோம். அவன் வந்து காலேஜ்ல படிக்கும்போது அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிருக்கு. நாங்க பொண்ணு தேட ஆரம்பிச்ச உடனே நான் ஒரு பொண்ணை விரும்புறேன், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. நீங்க மும்பையிலே தான் இருந்தாலே அந்த பொண்ணு வந்து மும்பை பொண்ணா? ஆமா. அப்புறம் என்ன தயக்கம் உங்களுக்கு? அது ஒண்ணுமில்லடா. இருந்தாலும் நம்ம ஊர் பக்கம் பண்ணலாமே அப்படின்ட்டு எங்களுக்கு ஒரு ஆசை. எந்த ஊர் நீங்க? கள்ளக்குறிச்சி. அப்புறம் பையன் இல்ல, நீங்க ஒரு வாட்டி வாங்க, அவங்க வீட்டுக்கு வந்து பாருங்க, அவங்கள்ட்ட பேசுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணிக்கலாம், இல்லன்னா விட்டுறலாம் அப்படின்னா. நல்லா பழகுங்க, பிடிச்சா கட்டிக்கங்க, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம். சரின்ட்டு அவங்க வீட்டுக்கு ஒரு தடவை போனோம். போன உடனே எனக்கு அவங்க அம்மா அப்பா, அவங்களோட ரிலேஷன், அவங்கள ஒரு மதிப்பு கொடுத்தது, பேசுனது, வரவேற்றது எங்களை அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது. அதனால சரின்னு சொல்லிட்டான். அந்த மாமியார்ட்ட கொடுங்க. லீய வந்து சைனால இருந்து. எது சைனாவா?
செஃப்ல நீங்க. ஓ இப்பதான் அவரை பார்த்தோன்னே ஞாபகம் வருது. ஓகே ஓகே. இதுக்கு மேல ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை? நான் கேட்ட 6 அம்சமும் இந்த பொண்ணு கிட்ட இருக்கு. உங்க வீட்ல சொன்னப்ப உங்க வீட்ல எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்? இல்ல அவருக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா அவ்வளவுதான், அதுதான் முக்கியம். கை விடுங்க. உண்மையிலேயே நீங்க ஒரு நன்றி உள்ள ஜீவன். அதேதான் எனக்கும் ஒரு மருமகள் இருக்கு. ஷீ இஸ் an Italian. அடங்கொப்பன் தாமிரபரணில தலைமுழுக. ஓ ஃபேமிலி ஃபுல்லாவே லோக்கல்ல எடுக்கிறதே கிடையாது. ஒரு சைனீஸ் மருமக, ஒரு இட்டாலியன் மருமக. ஆமா. உனக்கு தெரிஞ்சலாம் லோக்கல் ரவுடிதாயா. எனக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல லிங்க் இருக்கியா என் நொங்கு. விரும்பிட்டா நல்ல பொண்ணா இருந்தா பண்ணிடலாம் முடிவு பண்ணி. எந்த ஒரு மருமக உங்களுக்கு? ஹைதராபாத். இது வெறும் லட்டலடா. ஏ உயிர்டா. நான் வந்து ஹைதராபாத் தெலுங்கானா, எங்க புருஷன் வந்து காரைக்குடி. எவ்வளவு அழகா எங்க புருஷன் வந்து, உங்க புருஷன் வந்து காரைக்குடி தமிழ்நாடு. நமக்கு இந்த ஊர் தான் குற்றாலா. அப்படியா? கேட்டா குட்டிச்சவரு. ஓ நீங்க எந்த ஊரு? நாங்கள் வந்து காரைக்குடி மருமக எந்த ஸ்டேட்? ஒரிசா. ஒரிசா. எங்கள் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை, அதனால வேணாம்ப்பா அப்படின்னு நாங்கள் சொன்னோம். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு ஏண்டா? அம்மா அப்பா வேணான்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு அவன் எங்களுக்கு தெரியாம அவன் மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டான். என்னடா சொல்ற? நான் அவங்க சொன்ன டயலாக் இருக்கப்ப அம்மா அப்பா சொல்லிட்டாங்களேன்னு அவனும் அப்படியே கவலையிலே இருந்தாலும் ஒரு டயலாக் வரப்போகுதுன்னு நினைச்சேன். கட் பண்ணா அம்மா அப்பா சொல்லிட்டாங்களே அப்படின்னு அவனே கல்யாணம் பண்ண மாட்டான். எப்படியும் லவ் இதுல எப்படி லாஜிக் இருக்கு? எனக்கு புரியல. பண்றேன்னு சொன்னோம்னா அவங்க அக்செப்டே பண்ண மாட்டாங்க. கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டேன் சார். அடுத்தவன் என்ன நினைச்சா எனக்கு என்ன? எப்ப தெரியும் உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு? சொல்லவே இல்லை அவன். அம்மா நான் போயிட்டு வரமா ஒரு மேரேஜுக்கு அப்படின்னா. நாங்கள் எங்கே போனாலும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லுவேன். என் காலை எதுவும் தொட்டு கும்பிட்டானான்னு எனக்கே ஞாபகம் இல்லை. காலம் கெட்டி கிடக்குங்க. கல்யாணத்துக்கு போகும்போது புக்ஸ் எடுக்கடா. திடீர்னு ஊர்ல இருந்து ஃபோன் வந்துச்சு, நம்மள ஏதோ அவங்க பையனுடைய மேரேஜ் ஒரு போட்டோ இருக்கு அப்படின்னு. அதிர்ச்சி ஆகாத நான் பாத்துக்கிறேன். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. மேலாம் ஆடிடுச்சு, அப்படியே அழுகிறேன் ரொம்ப நேரம் அழுதுட்டேன். சொல்லி கம்மி. அப்புறம் உடனே கம்பெனில இருந்து வான்னு சொல்லி கேட்டா அவ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான், பேசாம நிக்கிறான். அப்புறம் அந்த பொண்ணு போய் காலை தொட்டு கும்பிட்டுட்டு அப்புறம் நல்ல மருமகளா இருந்துச்சு. ஆனா மாமனார் அந்த பொண்ணுக்கு பிடிக்கும், ஆனா என் காலெல்லாம் தொட்டு கும்பிடல. இல்லை மாமியார் அப்பா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க எனக்கு. அது மாமா தான் அட்ஜஸ்ட் பண்ணலன்னா வீட்டுக்கார சொன்னாங்க இல்லை அப்பா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதான் சரி அப்பா காலை கூட போய் தூங்கிச்சேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். சீக்கிரட் தான் வச்சிருந்தேங்க சார். 4 மாதம் 5 மாதமா மேரேஜ் பண்ணதே தெரியாமல் வச்சிருந்தேன். என்ன அது அருமையான தொழிலா இருக்கியா? ஃபோட்டோ போட்டு விட்டு வைரல் பண்ணி விட்டேன். அந்த பொண்ணு கொடுங்க. நானா? என்ன கொடுத்துற நீ? ஏற்கனவே தான் கல்யாணம் நடந்தது அங்க தெரியாது, அப்புறம் எதுக்கு இன்ஸ்டாகிராம்ல போட்டு விட்டுட்டீங்க? சும்மா அப்புறம் எப்படி பார்த்தீங்கன்னா அப்படி போயிடுவேன். ஃபியூச்சர் சொல்ல வாங்கி ஒரு பயமா இருப்பேன். சோ இவர் சொல்லாமலே இருக்காருன்னு நீங்க போட்டு விட்டீங்க. ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். ஆனா 5 மாசமா நீங்க இங்க இருக்கீங்க, பொண்ணு அங்க இருக்காங்களா? இல்லைங்க, நான் ஆக்சுவலி அப்போ ஹாஸ்டல் வார்டன் தான் வேலை செஞ்சுட்டேன். நான் ஹாஸ்டல் போய் மேரேஜ் பண்ணிட்டேன். மினிமம் சண்டே மேரேஜ் பண்ணிட்டேன். திருப்பி சண்டே நைட்டு மண்டே நைட்டு ஹாஸ்டல் இருக்கேன். தெளிவான ஆளியா நீ? அண்ணனுக்கு இன்னும் மேரேஜ் ஆகல. அவனுக்கு மேரேஜ் ஆயிருந்தா கூட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் நான் மெயினாக வந்து சொல்லாமல் ஹைட் பண்ணி வச்சிருந்தேன். ஓ அப்படி ஒரு வியாதி அவனுக்கு. நான் வீட்டில் அப்படி அப்ரோச் பண்ணேன்னா எனக்கு கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்ல, அண்ணனுக்கு எப்போ கல்யாணம் பண்ணி கேட்டிருந்தேன். ஆனாலும் ரொம்பவும் கிருத்திரம் பிடிச்சி அலையறீங்கடா அந்த ஊர்ல. அப்புறம் அந்த பிரச்சனையில ரொம்ப ப்ரெஷர் ஆகும்போது போயிட்டு சீக்கிரட்டா பண்ணிட்டு அவன் கல்யாணம் பண்ணும்போது மெதுவா பண்ணட்டும். அது வரைக்கும் அப்படியே சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணலாம் நினைச்சேன். அது அப்புறம் தெரிய வந்துருச்சுங்க சார். எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ எங்க கொல்கத்தா மருமகள் கொல்கத்தா. ஆக்சுவலி நாங்கள் கோவிட் டைமில் தான் ஆஃபீஸில் சேர்ந்தோம். அப்போ தான் நான் சந்திட்டேன் ஆக்சுவலாக இவர். லடிக்கி ஒரு 1.5 வருஷம் நேரில் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் ஆகி லவ். காதல் அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களுக்கு அப்பா அம்மா கிடையாது, வேற யாரும் இல்லை. சரி, எங்க வீட்டுக்காரர் என்ன சொன்னாங்க, அவங்களுக்கு வந்து நம்ம வந்து தாய் தப்பனா இருப்போம், அதனால பொண்ணு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. நல்ல மனசுமா, அப்படித்தான் இருக்கணும். கோவில்லாம் முடிஞ்சோடனே கல்யாணம் பண்ணிட்டீங்களா? இங்கே அவங்க ஊர்லயே கல்யாணம் பண்ணிட்டாங்க. அது சரி. அவங்க மதப்படி கல்யாணம் ஆயிடுச்சு. சொன்ன இல்ல எங்க மதப்படி தாலி கட்டணும்னு மறுநாள் அங்கேயே பண்ணிட்டோம். எனக்கு இப்பதான்டா புரியுது, நீ ஒரு ரூட் போட்டு அந்த ரூட் தான்டா போயிட்டு இருக்க. ஆனா அவங்க கல்யாணம் சூப்பரா பண்ணாங்க. ஆனா அதுல ஒண்ணு என்ன தெரியுங்களா, அவங்க மேரேஜ்ல நம்ம பார்க்க கூடாது, அம்மா பார்க்க கூடாது. கல்யாணம் பார்க்க கூடாதா? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அந்த தாலி கட்டும்போது பார்க்கவே விடல, யாரோ வீட்டு கல்யாணம் வந்த மாதிரி வெளியே உட்காந்துட்டு இருந்தேன் நானு. பாவம் தான்டா, ரொம்ப கஷ்டம். அவங்க மறுபடி வந்து தாலி கட்டுறத வந்து பையனோட அம்மா பார்க்க கூடாது, தாய் பார்க்க கூடாதுங்களாம். இது ரொம்ப புதுசா உள்ளதா இருக்கு, உட்காந்து யோசிப்பாங்களோ. ஓ அப்படியா? இது என்னடா கொடுமை சொல்லிட்டு இந்த விருந்தாளி மாதிரி நான் வெளியே உட்காந்துட்டு இருக்கேன், நான் பாட்டுன்னு தனியா. எப்படிப்பா இதெல்லாம் கேட்க முடியும்? சரி, உன் சைட்லயும் ஒரு நேரம் இருக்கு. எல்லாரும் உள்ள போயிட்டாங்க. ஒரு அரை ஊர் உட்காந்தேன். சரி இது என்ன இது இப்படி இருக்குன்ட்டு நான் மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒரே குஷ்டமாப்பா. குஷ்டமா?
இது கஷ்டமப்பா. பிள்ளைக்கு கல்யாணம் பண்றதுதான் பார்க்கறது ஒரு ஆசை. இது நான் நம்மள வெளியே அனுப்பிச்சிட்டாங்க சொல்லிட்டு நான் உள்ள வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சு? உள்ள வந்துட்டு பிறகு இவங்க வீட்டாண்ட இருக்கவங்க என்னை பார்த்துட்டு ஐயோ போவாதீங்க என்னப்பா? அந்த பக்கம் போகாத, ஏன்? சிக்கலாயிரும். அவங்க பாஷையில சொல்லி என்னை இட்டுன்னு போய் பக்கத்து ரூம்ல உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சுட்டு கதையை மூட்டாங்க. என்ன கொடுமை சரவணனுது. பார்க்கவே கூடாதுன்ட்டு அந்த மேரேஜை நான் வந்து வீடியோல தான் பார்த்தேன். போங்களேன் மனுஷனாடா நீங்கெல்லாம். ஐயோ அந்த தாலி கட்டும்போது அம்மாக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அந்த சந்தோஷத்துல தான் திருஷ்டி வரும் அப்படி ஒரு நம்பிக்கை. ஆமாங்க. ஆனா இது மூட நம்பிக்கை. பையன் தாலி கட்டதை பார்த்துட்டு தான் சாவேன்னு அந்த கிளவியெல்லாம் அப்படியே உசுர பிடிச்சிட்டு இருக்கான். அப்படி சென்டிமெண்ட்ல வளர்ந்த ஒரு அம்மாவை பக்கத்து ரூம்ல வச்சு பூட்டிருக்கீங்க. சும்மா சிவனேன்னு போறவங்க என்ன தூக்கி லாக் பண்ணி பப்ளிக்கு. அவங்க மறுபடி கையில வளையல் போட்டிருப்பா. நம்மளது மாங்கல்யம் இருக்கும். சிவப்பு கலர் கூட இருக்கும், இதுல இரும்புல கூட இருக்கும். அதுதான் மாங்கல்யம் மெயினா. அந்த வளையல் தான் உங்களுக்கு மாங்கல்யம். இதுதான் மாங்கல்யம். அது மாமியார் தான் போட்டி விட்டணும். அடேங்கப்பா இது வரையா? அது மாமியார் தான் போட்டு விடணுமா? அதான் மாமியாரே பார்க்க விடலையே. இறங்கி தான் செய்யலாமான்னு கோவம் அந்த அளவுக்கு வருது. அதான் சொல்லுங்க, மாமியார பார்க்க விடல, அப்புறம் எப்படி மாமியார் போடுறது? எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத நிலைமையில நான் இருக்கேன். உங்களுக்கு ஆக்சுவலா சொல்லல எப்படி இருந்துச்சு? ஏன்னா ஜெர்மனி வேற. பயம் இருந்தது. பயமா இருந்துச்சு. ஆனா என்னோட ஆளை பார்த்தா எனக்கே பயம். அங்க பாருங்கண்ணா பேசணும். ரெண்டு பேருமே நாங்க பொங்கல் டைம்ல தான் பையன் எங்க கிட்ட சொன்ன அப்படி இது போல நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு அப்படியே ஒரு 1 இயரா போச்சு, பேச்சுவார்த்தையிலே போச்சு. இவரு பையன் வந்து நடுவுல அவங்கள பாண்டிச்சேரிக்கு வர வச்சுட்டு அப்படி. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக மாமா. கல்யாணம் எங்க நடந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஓகே, இது வரைக்கும் 2 கல்யாணம் நடந்திருக்கு. 3வது அடுத்த வருஷம் நடக்க போகுது. ஸோ மொதல் கல்யாணம் வந்து கவர்மெண்ட்டுக்காக நாங்க டென்மார்க்ல பண்ணோம். சம்திங் ராங். 2வது வந்து நம்ம ஊர்ல நம்ம முறை பிரகாரம் கோவில் வச்சு கல்யாணம் பண்ணோம். மலை மேல முருகர் கோயில்ல கல்யாணம் பண்ணோம். அடேங்கப்பா, அவனை தவிர வேற எவனாலுமே பண்ண முடியாது. அவங்க குடும்பத்துல இருந்து வர முடியாதவங்க அவங்களுக்காக இன்னொரு கல்யாணம் ஜெர்மனில வச்சிருக்கோம் அடுத்த வருஷம். ஏன் 25 ஒரு சர்வீஸ்ல இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்ல. வர முடியாதவங்களுக்காக ரிசப்ஷன் வைப்பாங்க கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப ஓவரா போறீங்கடா. வேணாம்டா, தெய்வ குத்தமாயி போகும்டா. தேங்க்ஸ் அலாட். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். எல்லாரும் சரிங்க. எதுக்கே சரி சொன்ன? சுபம் சீரியல் முடிஞ்சு போச்சு. சுபம். அப்பனே சூரிய பகவானே, கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த செல்போன் வியாபாரத்தை பண்ணி பகுத்த கடவுள ஆண்டு இருக்கான். இந்த நடமாடும் வியாபாரத்தை கூடயே நடந்து வந்து நீ உதவணும் பா கடவுளே.